பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 5 மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரிகள் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. இருநூற்று 34 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். ஆட்சி அரியணையில் ஏறப்போவது யார்? மே 4ஆம் தேதி பெரும் எதிர்பார்ப்பு. வேட்புமனு தாக்கல் மார்ச் 30இல் தொடங்கும் நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி நிறைவு. ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை. மனுக்கள் ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் திரும்ப பெறலாம் என அறிவிப்பு. கேரளா, அசாம், புதுச்சேரியில் ஒரே நாளில் சட்டமன்ற தேர்தல். நாளையே வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இருநூற்று 94 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும் ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறும் என்று அறிவிப்பு. தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையம் அதிரடி மாற்றம். கடைசி 2 சுற்றுக்கு முன்னர் தபால் வாக்குகளை எண்ண ஏற்பாடு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 824 தொகுதிகளில் 17.4 கோடி பேர் வாக்களிக்கின்றனர். 2.19 லட்சம் வாக்குச்சாவடிகளில் 25 லட்சம் ஊழியர்கள் பணிபுரிவர் என தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் தேர்வு பணிகளில் திமுக தீவிரம். விருப்பமனு அளித்தவர்களிடம் நாளை மறுநாள் நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு? எதன் அடிப்படையில் தாவேக குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. பாஜகவின் அழுத்தத்திற்கு விஜய் அடிபணிய மாட்டார் என திருமாவளவன் கருத்து. அடிபணிந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் விஜயின் அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிடும் எனவும் விமர்சனம். நயவஞ்சகமாக வளைத்து போடுவது அல்லது அவதூறு பரப்பி எதிர்ப்பது என்கிற உத்திகளை கையாளுகிறார்களோ அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூனியமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். திமுக கூட்டணிகள் தொடர்வதா, வேறு கூட்டணியா, தனியா போட்டியா என்பது குறித்து 2 நாட்களில் தெரியும். கூடுதல் தொகுதிகளை விட 10 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதே முக்கியம் என வேல்முருகன் விளக்கம். கோவையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம். வேலியே பயிரை மேய்ந்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏது என பாமக அன்புமணி கேள்வி. பெண் காவலருக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பில்லாமல் இருக்கும்போது திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக உணர்வார்கள்? கோவையில் காவல் அதிகாரி கைது சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டம். மாநிலம் முழுவதும் நடைபெறும் போராட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் பங்கேற்பு. பல நாடுகளுக்கு பிரதமர் சென்று வருவது பெரிதல்ல, அவர்களுடன் எப்படி உறவு வைத்துள்ளோம் என்பதே முக்கியம். பிரதமர் மோடி உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் ஒரு பயனும் இல்லை என சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் தானும் விஜய பிரபாகரனும் போட்டியிட வேண்டும் என தேமுதிகவினர் விருப்பம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவான பிறகு அறிவிப்போம் என பிரேமலதா பேட்டி. நேபாளத்தில் சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. மலைப்பாதையில் நிகழ்ந்த கோர விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு.
தென் தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் நாளை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சஞ்சு சாம்சனுக்கு நாளை பிரம்மாண்ட விழா நடத்தும் கேரளா அரசு. விழாவுக்கு தலைமை தாங்குகிறார் முதலமைச்சர் பினராயி விஜயன்.